இலவசங்களால தான் இந்த தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. அதுல குடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற பட்ஜெட்க்கு அடுத்த 50 வருஷத்துக்கு நீங்க கடனே நீங்க டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு எப்பவுமே இவங்களோட கவர்மெண்ட் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா. 90% வேலையே கிடைக்காது. அந்த மாதிரி வேலை இல்லாதவங்களுக்குலாம் மரியாதை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இந்த பெனிஃபிட் எல்லாம் நாங்களும் வாங்கியிருக்கோம், அதனால பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம், அதனால தேவைதான். ஆமாம், சொன்னது தப்பு. அதுக்கப்புறமும் தெரியாமல் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இருக்குது, எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாக்க நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிடுவாங்க. மக்களுக்கு தேவையான இல்லை, பட் அவங்க வந்து உள்ள வரும்போதே வந்து இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க வந்தாங்க. இது மக்களாக கேட்கல. You should actually try to filter who needs it, who does not need it, so that the amount of budget that goes into such kind of freebies can be reduced. இன்னும் 50 வருஷத்துக்கு தமிழ்நாட்டோட கடன் வந்து குறையவே செய்யாது. ஒவ்வொரு வருஷமும் கூடிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட்? இல்லை ப்ரோ, ஆரம்பத்துலேருந்து ஒரு வருஷமும் ஒருத்தர் ஆட்சி வரும்போது இன்க்ரீஸ் ஆகினே தான் இருக்குது. இந்த ஆட்சியில் வந்து எல்லாமே கம்மி பண்ண முடியுமா? அவ்வளோ லட்சம் கோடி இருக்குது, 13 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. அது வந்து இந்த ஆட்சியில் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு உங்கள் மேலேயும் எங்கள் மேலேயும் கண்டிப்பாக ஒரு 1.5 lakhs கிட்ட கடன் நம்ம கொடுக்க மாதிரி இருக்குது எல்லார் மேலேயும். கண்டிப்பாக அது வந்து அவங்களால இன்க்ரீஸ் தான் ஓரளவு கட்டுப்படுத்தலாம். அதிகம் பண்ண மாட்டாங்க, இப்போ இருக்கிறதோட அதிகம் பண்ண மாட்டாங்க. ஓரளவு கம்மியாக கொண்டு வருவாங்கன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒன்றும் அதிகமாக போகாதுன்றது நம்மளால முடியாது. ஏன்னா இவங்களும் வர ரெவன்யூ வச்சு கவர்மெண்ட்டும் ரன் பண்ணணும், கடனையும் கட்டணும். அது வந்து கம்மி தான், ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண தான் முடியும் அவங்களால. நம்ம வந்து ஓகே, சூப்பர். கட் அண்ட் ரைட்டாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா there are some section of people who need it, Okay. but there are certain sections of people to whom it goes unnecessarily. You should try to control that. You should actually try to filter who needs it, who does not need it, so that the amount of budget that goes into such kind of freebies can be reduced. Below poverty level, very needy people, there are many people in this the state, or rather the whole country also. So for such people you can have such schemes, but you should see how to filter it out and take it to the needy people. ஓகே. But அதுலயும் கைண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் என்னன்றதை நீங்க பார்க்கலாம். பேசிக் நெசசிட்டிஸ் லைக் ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஸ்டடீஸ், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ தட் அது வந்து இட்ஸ் லைக் டீச்சிங் ஃபிஷிங் டு அ பர்சன் ரேதர் தேன் கிவிங் ஹிம் ஃபிஷ். You feed him for one particular time. So if you spend on such kind of things, you will be able to bring the level of people above. That is what I feel. அது அவங்க பண்றாங்கல்ல, அவங்க பண்ணும்போது கரெக்டா தானே இருக்கும். கரெக்டா பண்ணி தானே அவங்க சொல்றாங்க. அவங்க தெரியாம சொல்ல முடியாது, இந்த அறிவிக்க விட முடியாதுடா. அதெல்லாம் விஜய் பண்ணா கரெக்டா பண்ணுவாருன்ட்டு ஒரு நம்பிக்கை மக்கள் எல்லாருக்குமே. சரி. அப்படிதான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஓகே. இப்போ இவ்வளோ கடன் இருக்கு, அதை 50 வருஷத்துக்கு குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து நிறைய இலவச திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்லேயே வந்து திருமணம் ஆகிறவங்களுக்கு வந்து என்ன செய்ய, தகுதி உள்ள பெண்களுக்கு 1 சவரன் நகை அறிவிச்சிருக்காங்க. தாய்மாமன் சீரம் அறிவிச்சிருக்காங்க. குழந்தைங்களுக்குலாம் ஒரு கிராம் தங்கம். அப்போ இவ்வளோ கடன்ல இதெல்லாம் சாத்தியமா? ஃபர்ஸ்ட் இது தேவையா? முதல்ல அவர் வந்து ஸ்டாலின் வந்து நிறைய பண்ணாரு. ஆனா இவரும் வந்து பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு. இல்ல அவர் பண்றாருனாக்கா பார்த்து தானே பண்ணுவாங்க. ஒருத்தர் இருக்கப்பட்டவங்க, இல்லாதப்பட்டவங்க அப்படிதானே பண்ணுவாங்க. அதனால அப்படி அவர் பண்ணா செட்டா இருக்கும்னு எல்லாருக்கும் நம்பிக்கை. எங்க வீட்லயும் கடன் இருக்கு. சாப்பிடாம இருக்கிறோமா, கடன் கொடுக்காம இருக்கோம், வாங்காம இருக்கிறோமா, எல்லாம் தான் சம்பாரிச்சாதான் கடன் கொடுக்க முடியும். ஏதோ மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யறவங்க செஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி. கண்ட்ரிலையுமே வந்து எல்லாம் வந்து தேவையான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. வேண்டாம்னாக்கா அப்போ இவங்களால முடியலைன்னா அப்புறம் எதுக்கு அதை அறிவிக்க முடியலன்னா அறிவிச்சிருக்க கூடாது அப்படின்னு அறிவிச்சிருக்க கூடாது. கடன் இருக்குன்னு முன்னாடி இருக்க கூடாது, இதெல்லாம் தெரியாமலே பேசியிருக்க கூடாதுல்ல. ஓகே. அதுக்காக தான் முன்னாடியே சொன்னது தப்பு அப்படின்றீங்க? ஆமாம், சொன்னது தப்பு. அதுக்கப்புறமும் தெரியாமல் வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இருக்குது, எங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாக்க நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா அது வந்து ஓகே, அதை விடுங்க. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இலவசம் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, சொசைட்டிக்கு வந்து எல்லாம் தேவையான விஷயங்கள் தான் அதெல்லாம். ஓகே. ஆனால் வந்து ஒரு சொசைட்டி வந்து வெல்ஃபேர் சொசைட்டியாக இருக்கணும் அப்படின்னா, இல்லை அந்த சொசைட்டியே வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா, இல்லை ஒரு தனி மனிதர்கள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதை சொசைட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட்டாக பார்க்க முடியும். ஓகே. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா எல்லாத்தையுமே தான் சேர்த்து தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ எல்லா ஸ்கீமும் தேவை. எப்படி வந்து கார்பரேட் கம்பெனிஸுக்கு நிறையா வந்து சலுகை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி வந்து சாதாரண மனிதர்களுக்கு, ஏழை மக்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு தான் நம்ம பட்ஜெட் போட்டு எல்லாத்தையும். அதனால் அதுதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தேவைதான். கடன் வாங்கி கூட செய்யலாம் அப்படின்றீங்களா? கடன் வாங்கி செய்யலாம். இப்போ இல்ல வீட்டில் வந்து நம்ம கடன் வாங்குறோம், நம்ம வரவுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்குறோம். எப்படி செலவு பண்ண நமக்கு தெரியணும். தெரியலைன்னா கடனும் வாங்கக்கூடாது. இல்லைன்னா நம்ம அந்த இதுவும் செய்யக்கூடாது, பொறுப்பெடுத்துக்கூடாது.
அவ்வளோதான். ஓகே, அப்போ முறையா கடன் வாங்கி முறையா செஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றீங்க. ஆமாம், கடன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. யூஎஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ $1 trillion கடன் இருக்குது. அப்போ அவங்களே வந்து ஆனால் வேர்ல்டு நம்பர் 1 பொருளாதாரத்தில். இப்போ ஏன் அவங்க எப்படி வந்து சர்வே ஆகுறாங்க? அப்போ வந்து அதனை கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியும். கிரெடிட் கார்டு வாங்குறாங்க, கிரெடிட் கார்டை எப்படி சமாளிக்கிறோம், அந்த மாதிரி தான் இது. மக்களுக்கு தேவையான இல்லை, பட் அவங்க வந்து உள்ள வரம்பேரே வந்து இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க வந்தாங்க. ஓகே, எல்லா கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலவசம் கொடுப்போம். ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொடுத்து தான் வராங்க. இது மக்களாக கேட்கல. ஓகேங்களா, நீங்கள் இலவசம் கொடுக்கறதுக்கு பதிலாக வேறு எதனாச்சும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அதுதான் என்னுடைய திங்கிங். ஏன்னா இன்னும் சிட்டிக்குள்ளேயே அவ்வளோ டிராஃபிக்ஸ் இருக்குது. பீக் ஹவர்ஸில் வந்து நீங்கள் ரோடை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்கீமை உள்ளே கொண்டு வரலாம். சரி, வேறு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறத விட்டுட்டு நம்ம இதுலேயே இந்த பார்டர் லைன்லேயே நிற்கிறது வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஏன்னா இன்றைக்கி ஒரு இப்போ அது வந்து அந்த ஏழை ஜனங்களுக்கு வந்து அடிமட்டம் இருக்க ஜனங்களுக்கு ஓகே. ஏன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து கோல்டு வந்து பர் கிராமுக்கு வந்து 13,000 ப்ளஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரே சவரனாக்கா 1 lakh above போயிட்டுருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் பட் வந்து இதுவரையும் நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா என்னோட ஐடியாஸ் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, என்கிட்ட கேட்டா தேவைன்னு தான் சொல்லுவேன். தேவைதான். எதனால மேம்? ஏன்னா இந்த பெனிஃபிட் எல்லாம் நாங்களும் வாங்கியிருக்கோம், அதனால பெனிஃபிட் அடைஞ்சிருக்கும், அதனால தேவைதான். ஆனால் கடன் சுமை அதிகரிச்சே இருக்கு. அதை பற்றின நாலேஜ் எனக்கு பெருசாக இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸில் எங்கள் அப்பாவோட சேலரிலாம் பார்த்தா மாதம் ஒரு 7,000 8,000 அந்த ரேஞ்சில் தான் இருப்போம் நாங்கள் சின்ன வயசுல இருக்கு. அப்போவே என் அக்கா கல்யாணம் வச்சாங்க. அந்த அமௌண்ட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. கடன் தமிழ்நாட்டோட கடன் வந்து குறைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாவைக்கால இருக்கக்கூடிய இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் என்ன சொன்னார்னா, கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அவர் பதவியேற்று அந்த முதல்வரோட கையெழுத்து போடுறது முன்னாடியே வந்து அந்த பதவியேற்பு விழாலே சொன்னார், எல்லாமே வடித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க கஜானாவை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்களால் தான் 75 வருஷமாக ஆளப்பட்டது. நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவன். இலவச திட்டங்களால தான் நான் படிச்ச இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு ஒரு PhD ஸ்காலராக இருக்கேன். அப்போ எனக்கு நான் இலவசங்களால தான் இப்போ என்னோட வீட்டில் இருந்து எனக்கு ஹேவ் 1 elder brother and 1 younger sister. அப்போ இலவசங்களால கவர்மெண்ட் கொடுத்த நோட்டு புக்ஸால, சத்துணவு திட்டத்தால, ஃப்ரீ லேப்டாப்ஸால, சைக்கிளால தான் படிச்சு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். அப்போ கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்தாங்க ஆக்சுவலி. ஸோ அப்போ கடனை கஜானாவே வடிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க, கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க இத்தனை கோடி அப்படின்னாங்க. கடன் வாங்கினாங்க. கடன் எதுக்கு வாங்கினாங்க? கடன் வாங்கி இந்த இருக்கிற மக்களை படிக்க வச்சாங்க. நான் முதல்வன் திட்டத்துக்கு கொடுத்தாங்க, விடியல் பயணத்துக்கு கொடுத்தாங்க, தமிழ்நாட்டை எப்படியா திருத்தணும் அப்படின்னு, தமிழ்நாட்டை எப்படியா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம பொருளாதாரத்துலையும் சரி, கல்விலையும் சரி, மருத்துவத்திலையும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம சுகாதாரத்துலையும் சரி, உட்கட்டமைப்பு வசதிலையும் சரி, நம்ம மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ண சொல்ல தமிழ்நாடு முன்னோக்கிய மாநிலமாக இப்போ இருந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க வந்து கொடுக்குற இந்த தாலிக்கு, அதாவது கல்யாணம் ஆகிற பெண்ணுக்கு 8 கிராம் கொடுக்கறதாகட்டும், இல்லை 5,000 ரூபாய் மதிப்புள்ள சேலை கொடுக்கறதாகட்டும், இது வந்து இலவசங்களால வேண்டாம் அப்படின்றது கிடையாது. ஆனா அதை நோக்கிய நிறைய திட்டங்களை செய்யலாம் ஆக்சுவலா. அதை தவிர்த்து இப்போ நான் முதல்வன் பாத்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறத விட, இப்போ மீன் பிடிச்சி கொடுக்கறத விட எப்படி மீன் பிடிக்கிறது கற்றுக் கொடுக்க ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து இதே முன்னாடி இருந்த இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இலவசங்கள் ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்னு போராடுற இடத்துல ஆதவர்ஜுனா இருந்திருக்காரு. மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த இடத்துல நின்று இருக்காரு. எங்களுக்கு ஓசி பஸ் வேணாம், எங்களுக்கு இலவசங்கள் வேணாம், எங்களை வந்து இது பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ அப்படி சொன்ன ஒரே அரசாங்கம் வந்து இன்னைக்கு நாங்கள் இதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இலவசங்களால தான் இந்த தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. அதில் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற பட்ஜெட்க்கு அடுத்த 50 வருஷத்துக்கு நீங்கள் கடனே நீங்கள் டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கு எப்பவுமே இவங்களோட கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா. இலவசம்லாம் வேணாம். எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போனால் எங்களுக்கு ஒர்க்கு தான் வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு. ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கிற மாதிரி இருந்தா ஓகே. அப்புறம் வந்து இந்த மாதிரி தான் இப்போ பிகாம் முடிச்சுட்டு போனாலும் அவங்க டிகிரிலாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கில்ஸ் இருந்தாலுமே அவங்க வந்து எப்படின்னா நிறைய பேர் ஒரு வருஷத்துக்கே கோடி பேர் வராங்க. கோடி பேர்ல எல்லாருக்கும் வேலை கிடைக்காது. 10% தான் வேலை கிடைக்கும், மீதி 90% வேலையே கிடைக்காது. அந்த மாதிரி வேலை இல்லாதவங்களுக்குலாம் ஏதாவது வேலை கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். இந்த டைம்ல வந்து இந்த இலவச திட்டங்கள்லாம் தேவைன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ப்ரோ, தான் இப்போ வந்து மக்கள் வரி பணம் கட்டுறாங்க, ஓகே. வந்து கடனும் நம்ம இது வந்து நம்மளுக்கோட ரிட்டர்ன் அவங்க பண்ணணும். நம்ம காசு வச்சு அவங்க கடன் கட்டுறாங்கன்னா இப்போ நம்மளுக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் போன ஆட்சியில் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆட்சியில் வந்து பரவாயில்ல. போன ஆட்சியில் வந்து நான் காலேஜ் நாங்கள் 2 பேரும் படிக்கும் போது
எக்ஸாம் ரிசல்ட் அதாவது எலெக்ஷன் டைம்ல லேப்டாப் கொடுத்தாங்க. அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா ஆரம்பத்திலேயே கொடுத்தாங்க. ஓகேங்களா? அந்த அதை மாதிரி வச்சு உங்களுக்கு பிரோஜனம் எதுவும் இல்லையா லேப் வச்சு? லேப் வந்தது. ஆ. அது எப்படின்னு சொல்ல யூஸ் பண்றோம். ஓகேங்க. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. கொடுத்துருக்க கடமை அவங்க கொடுத்தாங்க. ஓகேங்களா? இல்ல, அதுதான் நான் கேட்கறேன். அது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா? ஓகே. ஆனா அந்த எலெக்ஷன் டைம்ல கொடுத்தது தான் தப்புன்னு நான் சொல்றேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வாங்கணும் அப்படின்றது அவங்களோட இது இருந்தது. ஆனா அது அவங்களால பண்ண முடியல கண்டிப்பா. சரி, இப்போ நான் வந்து அந்த லேப் மட்டும் வச்சு கேட்கல. பொதுவா அங்க கொடுக்குற இலவசங்கள் எல்லாமே ம். தேவைன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு இலவசங்கள் வச்சு தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு இல்லை ப்ரோ. இப்போ வந்து அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போதே அவர் சொன்னார் இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். இப்போ வந்து அதுவெல்லாம் வந்து அவர் பாதியாவது பண்ணணும். அதில் எதுவுமே பண்ணலைன்னா இன்னும் 2 கேமரா இப்போ வந்து ஒன்றும் இல்லை நார்மலாக வந்து ஒன்றும் இல்லாததுக்கே அவர் வந்து பேசுகிறாங்க கேவலமாக. அது வந்து இப்போ வந்து பண்ணுறாரு. பண்ணும்போது அவர் வந்து கரெக்டாக கொண்டு வர அது ஒரு நம்பிக்கை இருக்குது. அது வந்து கொடுக்கட்டும், அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியும் அவர் கவர்மெண்ட் ரெவன்யூ வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டா ரெவன்யூக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுவாங்க? பண்ணுவாங்க. கண்ட்ரோலாக கொண்டு வருவாங்க. கம்மி பண்ணுறது ஓரளவு கம்மி பண்ணுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க இருக்குது. அது வர நம்பிக்கை. ஸோ கண்ட்ரோலா இருக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. கவர்மெண்ட்டுக்கு கடன் இருக்கும், வீட்டில் கடன். நீங்கள் சொல்கிற கான்செப்ட் எல்லாம் எனக்கு புரியுது. பட் நான் ஒரு மிடில் கிளாஸாக நான் இருந்து பார்க்கும்போது அந்த நேரத்தில் அந்த அமௌண்ட் எங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால நாங்கள் 2 பெனிஃபிட்டுமே வாங்கியிருந்திருக்கோம். கல்யாணத்துக்கு நிதி உதவி வாங்கியிருக்கோம். அப்பவும் எங்கள் அக்கா கல்யாணம் ஒரு 10-15 இயர்ஸ் இருக்கும். அப்போவுமே நிதி உதவியும் கொடுத்தாங்க, நகையும் ரோல் காயினும் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதேமாதிரி டெலிவரிக்கு அமௌண்ட்டும் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால எங்களுக்கு பெனிஃபிட்னு தான் நல்லதுன்னு தான் தோணுச்சு. இப்போ எப்படி சொல்றேன்னாக்கா, ஒன்று கொடுத்தாரா ஒன்று வாங்க முடியும்னாக்கா அது நல்லதா இருந்தா ஓகே பண்ணலாம். அதை வாங்கிட்டு நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னாக்கா அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே, ஓகேங்களா? அதுதான் மெயின். இப்போ வந்து இப்போ நான் ஒரு ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வரேன், அது மக்களுக்கு யூஸ் ஆகுது, அது ஃபியூச்சர்லேயும் அது டெவலப் ஆச்சுன்னா ஓகே. ஓகேங்களா? அதனால வந்து நிறைய பேருக்கு பயனடைந்தால் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வாங்க. அது வந்து மக்களே ஒட்டுப்பாங்க. ஓகே. ஆனால் அது கொண்டு வந்துட்டு அது சரியாக வேலை செய்யாமலும், ஓகேங்களா, நீங்கள் கொடுக்குற யாருக்கு அமைச்சர்கிட்ட கொடுத்து அவங்க அதை சரியாக பொறுப்பெடுத்து அவங்க வழி நடத்தலைனாலும் அந்த அமௌண்ட் வீண் தான் போகுது. ஏன்னா மக்கள் இப்போ நாங்கள் வரி பணம் கட்டுறோம்னாக்கா அது நீங்கள் வந்து அடைக்கிறா போகிறீங்க, அது வேஸ்ட்டு தானே. ஓகேங்களா? அதுதான், வேற ஒன்றும் இல்லை நான் சொல்லுவேன். தெரியாம லஞ்சம் வாங்குறது போறது வர்றது எல்லாமே வெளியே கொண்டு வராருல. அலைது சூப்பரா தான் இருக்கு, நல்லா இருக்கு. நான் தான் விஜய் ரசிகர் சொன்னேன். சரி, அதனால எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். சரி. அதனால இந்த ஆட்சி சூப்பரா இருக்குது, நல்லாவே வரணும். நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அந்த 8 கிராம் அந்த 5000 ரூபாய் காசை விட அதை பெண்கள் சார்ந்த வேற ஏதாவது ஒரு திறன் மேம்பாடு ஆகட்டும். நான் முதல் போன ஆட்சியில் இருந்த நான் முதல், இப்போ நான் முதலோட ஒரு பெனிஃபிஷரி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அப்போ அப்படி ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வந்து பெண்களுக்கு கொடுத்தா இன்னும் அதை ஒரு சுய உதவி கொடுக்கலாம், கடனாக கொடுக்கலாம், இல்லை ஊக்கத்தொகையாக கொடுத்து அவங்களா ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது கொடுத்தா அது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்போ இலவசங்களை விட நீங்க ஆன் பண்றதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுங்க, நாங்களே எல்லாம் இல்ல, வாங்கிக்கிறோம். இலவசங்கள் கொடுங்க. ஆனா அதை விட இன்னும் பெட்டரா இவங்க கிட்ட இருந்து ஸ்கீம்ஸ் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இவங்க முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்தது தான் எல்லாத்துக்கும் சிக்கர் ஓட்டுற மாதிரி இருக்கு. இப்போ முதல்வர் படைப்பகன்றது ஒவ்வொன்றுத்துக்கும் வெற்றி படைப்பகன்னு மாத்துறாங்க. அந்த வெற்றின்ற வேர்டு மட்டும் தான் இருக்கு. அதை மாத்திட்டு கொஞ்சம் இனோவேட்டிவா வேற ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், வரவேற்கக்கூடிய வகையில இருக்கும். பாஸ் கவர்மெண்ட்ஸ் மாதிரியே நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எதிர்பார்க்கிறோம் ஆக்சுவலா. இப்போ ஆப்போசிட் டிஎம்கே பார்ட்டினாலும் அவங்க ஓகே சொல்ல போகிறாங்க. நல்ல ஸ்கீமாக இருந்தால் எந்த கட்சினாலும் ஓகே சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நல்லா இல்லையா அது வேஸ்ட்டு. எந்த ஒரு இப்போ யார் எது கொண்டு வந்தாலும் அது அட்வான்டேஜும் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஓகேங்களா? இவங்க என்னன்னாக்கா ஒரு ஸ்கீமை உள்ளே கொண்டு வரீங்கனாக்கா அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணும். அதுதான் மெயின். அதை விட்டுட்டு நான் ஒன்று சொல்லிவிட்டு நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசுறது வேல்யூபுல்லாக, அதனால் எத்தனை பேருக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு, யூஸ் ஆகலாம் யாருக்குமே தெரியாது. யாரையும் வந்து நீங்கள் வந்து மக்கள் வந்து கேட்க போகிறதில்ல. நான் இது கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அதை சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு. ஆனால் அதனால் எந்த ஒரு பயணமும் இல்லை. அதுதான். ஓகே. இப்போ 13 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் வளர்ச்சி திட்டத்துக்கு தான் வாங்கினோம், வேற எதுக்கும் வாங்கணும்னு சொல்லி கடந்த கவர்மெண்ட்ல சொன்னாங்க. இப்போ நீங்க சொன்னீங்க நல்ல விஷயத்துக்கு வாங்கினா பிரச்சனை இல்லை. கடந்த கவர்மெண்ட்ல எந்தெந்த திட்டங்கள் இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, இதெல்லாம் வாங்கினது வேஸ்ட் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன கவர்மெண்ட் வந்து நான் நிறைய நல்லது சொல்லுவேன் நான். ஓகேங்களா? நிறைய நல்லது நடந்திருக்கு. நான் வந்து இது பொய் சொல்லக்கூடாது, எதுவாலும் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா ஆப்போசிட்டில் போன டீம் வந்து எதுவாக இருந்தாலும் தைரியமாக கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தைரியமாக பேசுவாங்க, எதுனாலும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மக்களுக்கு வந்து 1000 மகளிர் அமௌண்ட்டு கொடுத்துட்டு நல்லது. நான் முதல்வன் திட்டம் ரொம்ப நல்லா வருது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லேயே நிறைய டெவலப் கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் குறைய சொல்ல முடியாதுங்க. ஓகேங்களா?
இதுக்கு முன்னாடி இந்த 10 இயர்ஸ்க்கு அந்த ஏடிஎம்கே பீரியடில் எதுவுமே நடக்கலையே, அவங்க எதுவுமே கொண்டு வரலையே. எல்லாருமே அதை வந்து 1000 ரூபாய் வந்து உங்களால் தர முடியாதா சொன்னாங்க. பட் இன்னைக்கு கொடுத்து 1.5 கோடி மக்கள் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார் இப்போ நான் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாக்கா யாருன்னு இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் நீ வேணாம் சொல்லுவீங்களா? சொல்லலாம். அப்போ அது வந்து மகளிருக்கு அமௌண்ட்டு அதனால அவங்க ஏதோ ஒரு கேஸ் வாங்கினாலும் சரி எதுனாலும் சரி யூஸ்ஃபுல் தான். ஓகேங்களா? அதை வந்து எந்த ஒரு இதுவும் நான் சொல்ல போகிறது இல்லை. அவங்க நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ ஸ்கீம் செகண்ட் ஸ்பேஸ் ஆரம்பித்து போயிட்டே இருக்குது. ஒரு வேகமாக போகிறது நீங்கள் பார்த்திருக்கலாம். டெவலப் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ ஓகே தான். அதனால் ஒன்று பஸ்ஸும் கொண்டு வந்தாங்க, எல்லாமே நல்லதாக கொண்டு வந்தாங்க. சரி, அது வந்து குறைய சொல்ல முடியாது. பட் இப்போ நடக்கிற ஆட்சி வந்து அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஆப்போசிட் டீம் கேட்குறாங்கனாக்கா நீங்கள் பதில் சொல்லுங்கள். சொல்லாமல் இருக்காருங்க, சொல்லுங்கள். அவங்க அதுதான் நீங்கள் பதில் சொன்னாரா உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி சொல்ல முடியும். அப்புறம் அவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் லீடர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து கேட்குறாரு. பட் ஆனால் நம்ம சிஎம் சார் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸ்டில் 100 டேஸ் கழிச்சு போயிட்டுருக்கு. நீங்கள் அதை சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் பேசுங்க. அதான் ஜனங்க அதான் எதிர்பார்க்க முடியும். இப்போ நீ ஆப்போசிட் டீம் கேட்க மாரி நீ எதுவுமே சொல்லலைன்னா வேறு பெரிய பெரிய இருவர மாரி வந்து நீங்கள் எதுவுமே வாய் திறக்க போகிறீங்க. அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும்.